கோபப்படுவது நியாயமா? இயேசுவை தேடி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோனாவின் சம்பவம் நாம் அறிந்த ஒன்றேதான். பிற மதத்தை சார்ந்த நினிவே மக்களை வெறுத்தது சரியே என யோனா நினைத்தான். அவர்கள் மனம் திரும்பிய போது தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். யோனாவிற்கு அது விருப்பமில்லாததினால் கோபம் அடைந்தான் என வேதாகமம் குறிப்பிடுகிறது. நீ எரிச்சல் அடைய உனக்கு உரிமை உள்ளதா என்பதே தேவனின் மறுமொழியாகும். யோனா தனது சொந்த வாழ்க்கையையும் சூழலையும் கட்டுப்படுத்த தனக்கு உரிமை உண்டு என்று நினைத்தான். அதாவது தான் நினைக்கின்ற வழியில்தான் காரியங்கள் நடக்க வேண்டும் என்றும் அவை நடக்காத போது விசனப்பட்டு மனமடிவடைந்தான். என் மனமலையும் அநேகமாக அவ்வாறே உள்ளது என்பது வருத்தப்பட வேண்டிய ஒன்றுதான். அநேக சமயங்களில் நான் நினைத்தபடி காரியங்கள் அனுகூலமாக நடைபெறாத போது நான் எரிச்சல் அடைவதை உணர்கிறேன். ஒரு முரட்டுத்தனமாக வாகனம் ஓட்டுதல், செய்யும் வேலை காரியங்களில் முடிவெடுத்தல், பணம் செலுத்தும் இடத்தில் நீண்ட வரிசையில் அதிக நேரம் காத்திருத்தல் போன்றவை என்னை நிதானமில்லாத மனநிலைக்கு கொண்டு செல்ல போதுமானவை. அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நானும் யோனாவைப் போல எரிச்சலடைய உனக்கு ஏதேனும் உரிமை உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நிலையில் உள்ளேன். இன்றைக்கு நீங்கள் எரிச்சல் அல்லது ஏமாற்றமான சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மன உணர்ச்சி நிலை மாற்றங்களிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய திட்டம் மற்றும் நோக்கத்திற்கு நமது உரிமைகளை விட்டு கொடுக்க வேண்டும் என்பதே ஆகும். இந்த நிகழ்ச்சி நான்சி டிமாஸ் உல்ஜ்முத் அவர்கள் மே 17, 2024 ஆற்றிய ரைட் டு பி ஆங்க்ரி என்ற நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும்.